ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம செம்ம சூப்பரான ஒரு சைனீஸ் ரிவெஞ்ச் ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே ட்ராமா செம்மையாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்கே பார்த்தா ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு அவனுடைய ஒய்ஃபா யாருன்னு தெரியல, உள்ள ஒரு பொண்ணு வரா. ஹனி, அதுவும் வரும்போதே ஹனி இங்கே தான் இருக்கீங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பாசமாக பேச, சரி இன்னைக்கு என்ன சமைக்கிட்டோன்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க, உனக்கு என்ன பிடிக்குதோ அதையே நீ சமமான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தா ரெண்டு பேரும் சமைக்கிறன்ற பேர்ல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட, அந்த டைம்ல பார்த்தா ஏதோ ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இந்த பொண்ணு பதறி போய் எழுந்து, என்னடா அவன் ஒய்ஃப் வந்துட்டாளான்ற மாதிரி கேட்க, அப்போதான் தெரியுது அப்போ இவ ஒய்ஃப் இல்லை போல. அப்போதான் அவன் மேலே வந்துட்டு அந்த பையனுக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பொண்ணு கூட மேரேஜ் ஆன அந்த மேரேஜ் ஃபோட்டோவே காமிக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்லிட்டு இருக்கான், இல்லையே அவள் தான் பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்காளே, வரத்துக்கு நாளைக்கு ஆகும் தான் என்கிட்ட சொன்னாலேன்ற மாதிரி கேட்க, இல்லை எதுக்கும் நீ ஒரு நிமிஷம் இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போகிறா. ஆனால் வெளியே போனவ ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. இவனுக்கா இங்கே ஒன்றுமே புரியல, என்ன இவ்வளோ இன்னும் ஆளையே காணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் வெளியே போன பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா இறந்து போய் கீழே கிடக்குறா. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு பொண்ணு நடந்து வர மாதிரியான சவுண்டும் கேட்குது. அப்போ தான் தெரியுது நடந்து வந்துட்டு இருக்க அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, இந்த பையனோட ஒய்ஃப் தான். ஒரிஜினல் ஒய்ஃப் இருக்கால, அவள் தான் போல. ஸோ உள்ளே வந்தவ இவளை பார்த்ததுமே இவனுக்கு ஒரு மாதிரி அள்ளு விடுது. ஹனி, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, நீ எதுவும் தப்பாலாம் புரிஞ்சுக்காதேன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்க. இவ தான் கண் எதிர எல்லாத்தையுமே பார்த்துட்டாலே. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையே அப்படி சாகடிச்சவ புருஷனை எப்படியெல்லாம் சாவடிப்பான்ற மாதிரி இவனுக்கு நினைக்கும் போதே பயமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ உள்ளே வந்து அந்த பொண்ணும் பார்த்தா விடவே இல்லையே, அப்படியே கட்டில் மேலே குதிச்சவ தான் புருஷன் கூட பார்க்காம அப்படியே அதே கத்தியை வச்சு சதக்குன்னு அவனையும் குத்தி அங்கேயே சாகடிச்சிடுறான். என்னடா ட்ராமா ஸ்டார்டிங்கே அமர்க்கலமாக போதேன்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் தெரியுது இது எல்லாமே உண்மையாக நடந்த சீன் கிடையாது. இது வந்து ஒரு ட்ராமா ஸ்கிரிப்ட். அதோட லான்ச்சிங் ஈவெண்ட் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு போல. ஸோ அதனால தான் இந்த சீனை வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போ அந்த மீடியாலாம் இருப்பாங்க இல்லையா, இந்த ட்ராமாவை பற்றி ஏதாச்சும் கொஷின்லாம் கேட்க, அங்கே தான் வந்துட்டு இந்த ட்ராமாவை ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவ தான் பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயின், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஃபேமஸான ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ இப்போ அவகிட்ட ஒருத்தவங்க என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இந்த கதையில் வந்துட்டு எதுக்காக நீங்கள் இவரை ஹீரோவாக சூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க, இவன் என்ன சொல்கிறான்னா, மைக்க வாங்கிட்டு வேற என்ன பண்ணுறது, என்னோட ஹஸ்பண்டாக போயிட்டாரேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சும்மா ஃபன்னாக தான் சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை இவர் என்னுடைய ஹஸ்பண்டுன்றதெல்லாம் தாண்டி இவர் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டர், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கதைக்கு இவர் ஆப்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் வந்துட்டு இவரை ரெக்கமெண்ட் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அது கேட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கானே ஒரு பையன், அவன் தான் வந்துட்டு ஹஸ்பண்ட் போல். ஸோ அவனுமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்போ அவன்கிட்ட வந்துட்டு கொஷின் கேட்கும்போது அவனும் வந்துட்டு அப்படியே ஒய்ஃபை பற்றி ரொம்ப பெருமையாக புகழ்ந்துலாம் பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு ஒய்ஃபாக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா இவ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவா. ஒரு சின்ன ஸ்கிரிப்டுக்கு கூட இவ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவான்றத நான் கூடவே இருந்து பார்த்துருக்கேன். அவளுடைய ஒர்க்கை தாண்டி அவளுக்கு பிடிச்ச விஷயம்னா நான் தான். என்னை அவள் ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணுறான், நானுமே அவளை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எப்பயுமே இருக்கும். அதுதான் வந்துட்டு நாங்கள் இப்போ வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான காரணமும் கூட. ஸோ இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஒய்ஃபாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான் ஒய்ஃபை. இதை கேட்குற எல்லாருக்குமே வந்துட்டு, பா ஹஸ்பண்டோட ஒய்ஃப்னா இப்படி தான்ப்பா இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பொறாமையாலாம் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா ஹீரோயினோட ஹஸ்பண்டை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இவனோட பேர் வந்துட்டு ஜங். அவன் அவனுடைய ஆஃபீஸ் ரூமில் இருக்க, பின்னாடி இருந்து வந்துட்டு யாரோ ஒரு ஹக் பண்ணுறாங்க. இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, முதல்ல ஹீரோயின் தான் நினச்சிக்கிறானால, ஹனி வந்துட்டியான்ற மாதிரி திரும்பி பார்த்தா அது வேற ஒரு பொண்ணு. அதான் அந்த ட்ராமாவில் கூட வந்துட்டு இவன் கூட அஃபாராக இருக்க மாதிரி ஒரு பொண்ணு நடிச்சாலே அந்த பொண்ணு தான். இவன் பார்த்ததுமே என்னமா பண்ணுற தள்ளி போன்ற மாதிரி சொல்லிட்டு தள்ளிவிட, நீங்கள் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, நான் உங்கள் கூட 3 மாதமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ கூட என்னை பற்றி உங்களுக்கு புரியலையா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, இங்கே பாரு நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பையெல்லாம் கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து வெளியே போன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அந்த பொண்ணு கேட்காம படப்படன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண இவன் பார்த்துட்டு பதற ஆரம்பிச்சிட்றான். அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக வந்துட்டு எப்படியோ ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. அவளை பார்த்ததுமே இவன் அப்படியே பின்னாடி ஓடி போய் ஹீரோயின் பக்கத்தில் நின்றுட்டு, கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, அவதாயமா ஏதோ பேசிகிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படியே நேராக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பல்லார்னு ஒரு கண்ணத்திலே ஆடுற, பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை. அந்த பொண்ணு அதை பார்த்ததுமே டென்ஷன் ஆகி, என்ன நீ என்ன அடிக்கிறியா, என்னை யார் இந்த ட்ராமாக்கு ரெக்கமெண்ட் பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் மட்டும் இப்போ அவருக்கு ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத பார்க்குறியான்ற மாதிரி அந்த பொண்ணு மிரட்ட, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறா, நேராக அவருக்கே ஃபோனை போட்டு, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான்,
ஒன்று இந்த பொண்ணு இந்த ட்ராமாவில் இருக்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியில் நடக்கிற எந்த இதுலையுமே நான் ஒர்க் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுற. இந்த பொண்ணை விட ஹீரோயின் தான் வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். ஸோ அவள் ஒர்க் பண்ணலான்னா தானே அந்த கம்பெனிக்கு லாபம் இல்லாமல் போயிடும். அதனால் அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல. அதை பேசி முடிச்சதுமே ஹீரோயின் வந்துட்டு அவள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த பொண்ணு ஃபோனில் கெஞ்சும் போது உன்னை வேலையை விட்டு எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நீ இந்த ட்ராமாலெலாம் கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இவ பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட பவர் இந்த பொண்ணுக்கு புரிய வருது. ஒரு மாதிரி கோவத்தில் தான் நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அன்றைக்கி நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப பாசமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள்ஸில். ஸோ 2 பேருமே நைட் வந்துட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்க. அன்றைக்கி நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு திடீர்னு நடுவில் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறா. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவள் மறுபடியும் வந்து தூங்கலான்னு சொல்லி வரும்போது கரெக்டாக அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோனுக்கு பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் வருது. அதில் என்ன எழுதிருக்குன்னா மிஸ் யூ ஸ்வீட் ஹார்ட்ன்ற மாதிரி இருக்குது. இவள் உள்ளே வரும்போது தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு சவுண்டு கொடுத்து லைட் எரிஞ்சிருக்கும். ஸோ இவ என்னடா இந்த டைமுக்கு யார்டா மெசேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போகிறதுக்குள்ளேயுமே ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுறதுனால இவள் வந்துட்டு பெருசாக கண்டுக்கல. சரி என்னவா இருந்தாலும் நம்ம காலையில் கேட்டுக்கலான்ற மாதிரி விட்டுடுறா. பட் இருந்தாலும் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு டைரெக்டாகவே இந்த விஷயத்தை கேட்டுடுறா. இந்த மாதிரி நைட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு யாரோ மெசேஜ் பண்ண நோட்டிஃபிகேஷன் கேட்டுது, அந்த டைமில் உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணுறான்ற மாதிரி கேட்க இவனும் பார்த்துட்டு அட அதுவாமா மிஸ்டர் ஊ இருக்கார்ல அவர் தான் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி சொல்ல அவர் ஏன் இந்த டைமில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணாருன்ற மாதிரி கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசி ட்ரிங்க்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அவர் வந்துட்டு என்னை ட்ரிங்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாள். நானே அதை இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்துட்டு அப்போ கூட கொஞ்சம் நம்பிக்கை வரா மாதிரி இல்லை, ஏதோ ஒரு மாதிரி தயக்கமாகவே பார்த்துட்ருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டே இவன் என்ன பண்ணுறான்னா நீ நம்பலையா, சரி நான் மெசேஜே காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்த மெசேஜ் மொத்தத்தையும் அவகிட்ட காமிச்சிட்ருக்கான். அதில் அவர் தான் பார்த்தா இந்த மாதிரி மிஸ் யூ ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லிட்டு இவனுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுருக்காரு. அதை பார்த்ததுமே இவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் ஏன் உங்களுக்கு மிஸ் யூ ஸ்வீட் ஹார்ட்லாம் அனுப்பியிருக்காருன்ற மாதிரி கேட்க அவர் அப்படி தான் அப்பப்போ இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாரு. நாங்களும் எல்லாரும் அவரை கலாய்ச்சிட்டு தான் இருப்போம், ஆனால் அவரால் அதை மாற்றிக்க முடியல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நான் வேணா அவர்கிட்ட இனிமேல் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் அன்டைமில் எனக்கு மெசேஜ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஓகே தானேன்ற மாதிரி கேட்க அப்புறம் தான் இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஜங்கு எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிற. இவன் என்ன பண்ணுறா ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு லாண்ட்ரிக்கு போடலான்னு சொல்லிட்டு எடுக்க வரும்போது தான் ஜங்கோட ஷர்ட் பாக்கெட்டுக்குள்ளே ஒரு ஷூ வாங்கினதுக்கான பில் இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்ததுமே ஓ சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்காக ஷூ வாங்கியிருக்கான் போல், ஆனால் அது கூட இவனுக்கு ஒழுங்காக பண்ண தெரில பாரு, இப்படி மாட்டிக்கிட்டானே பில்லை பாக்கெட்டில் வச்சுன்ற மாதிரி அந்த பில்லெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் வந்துட்டு வாங்கின ஷூவோட சைஸ் வந்து 38ன்ற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் இவளுடைய ஷூ சைஸ் வந்துட்டு 36 தான் போல். அதை பார்த்ததுமே என்ன இவன் என்னுடைய ஷூ சைஸை கூட மறந்துட்டு அப்படி தப்பாக ஆர்டர் பண்ணியிருக்கான், ஒரு வேளை உண்மையாகவே என் ஷூ சைஸ் கூட அவனுக்கு ஞாபகம் இல்லையா, இல்லை மறந்து எதுவும் தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டானான்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. பட் அதுக்கப்புறம் அதை பெருசாக கண்டுக்கலாம், சரி அப்புறமா பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் ஒர்க் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வந்துடுறா. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அங்கே அவளை பார்க்குறதுக்காண்டி இவளுடைய ஹஸ்பண்ட் வரான். கூடவே வந்துட்டு இன்னொரு பொண்ணையும் கூட்டிகிட்டு வரான். இப்போ பார்த்ததுமே என்னாச்சு உங்களுக்கு இன்றைக்கி ஏதோ இன்டர்வியூலாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, ஷூட்டிங்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்களே, முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் முடிச்சிட்டமான்ற மாதிரி சொல்ல இந்த பொண்ணை யாருன்ற மாதிரி கேட்கும்போது தான் ஓ இந்த பொண்ணா, இவளுடைய பேர் நானா, இப்போ தான் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் புதுசாக வந்துட்டு ஒரு ஆக்டராக ஜாயின் பண்ணியிருக்கா, நீயும் வந்துட்டு உன்னுடைய புது ஸ்கிரிப்டுக்கு ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு காஸ்டிங் பண்ணிகிட்ருக்கல, ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு இந்த பொண்ணு உனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீ இவளை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோ, கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இவன் நடிப்பா, நீ உனக்கு பிடிக்கலன்னா ஆடிஷன் கூட வச்சுப்பாரு, அதுக்கப்புறமா நீ செலக்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு ஓ அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் அவள் காலில் போட்டிருக்க ஷூவை ஹீரோயின் நோட் பண்ணுறா. அப்போ தான் தெரியுது இன்னைக்கு காலையில் ஜங்கோட பாக்கெட்டுக்குள்ளே இருந்துட்டு ஹீரோயின் ஒரு ஷூ வாங்கினதுக்கான பில்லை எடுத்திருப்பாள். அதுவுமே பார்த்தா இந்த பொண்ணு என்ன பிராண்டில் ஷூ போட்டிருக்காளோ அதே பிராண்டுக்கான பில்லு தான் போல் அதுவும். ஸோ அதனால் அதை பார்க்கும்போது இவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக வருது, ஏன்னா சைஸ் வேறு இவளுடைய சைஸுக்கான ஷூ அவன் வாங்கலை, அதனால எங்க ஒரு வேளை இந்த பொண்ணு போட்டிருக்கிறது அதுவா இருக்குமோன்ற மாதிரி டவுட்டோடையே பார்க்க ஜங்கு அந்த பொண்ணும் வேற ஒரு மாதிரியா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதையுமே வந்துட்டு இவன் நோட் பண்றா. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டவுட் அதிகமான மாதிரியே ஃபேஸ்ல ரியாக்ஷன் கொடுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இதை வந்துட்டு ஜங் நோட் பண்ணிட்டு என்னமாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க இவ சொல்லலை, இல்லை ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா வந்துட்டு ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இந்த பொண்ணை ஆடிஷனுக்கு கூப்பிட்டு அனுப்புறேன்ற மாதிரி எப்படியும் அங்கே பேசி சமாளிச்சிட்றா. இப்போ கட் பண்ணி அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு நேராக கிளம்பி ஜங்கோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்டா. அப்போ தான் அங்கே இன்னொரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ வந்துட்டு இப்போ ஜங் நடிச்சிட்டு இருக்க ட்ராமாவோட டேரக்டர் போல், இவளுமே ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ 2 பேருமே நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு டேரக்டர் பொண்ணு கேட்குறா, என்னாச்சு
உன் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாமோ இப்போ வர ஆரம்பிச்சிட்டியா? என்னம்மா உங்கள் ரொமான்ஸ் போகிற அளவே இல்லையான்ற மாதிரி கேட்க, சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா தான் வந்தேன். அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் யார் கூடலாம் நடிக்கிறாருன்றத வர நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, அதுக்காக தான் சும்மா பார்த்துட்டு போக வந்தேன்ற மாதிரி இவ சும்மா விளையாட்டாக சொல்லும்போது இந்த டேரக்டர் பொண்ணு உடனே, யார் உன் புருஷனா? அதெல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. அவன் இங்கே பொண்ணுகிட்ட சும்மா சரியாக கூட பேச மாட்டான். இங்கே உன் புருஷனுக்கு நாங்கள் வச்சிருக்க பேரே கிட்டத்தட்ட சாமியாருன்ற மாதிரி தான். அவன் ஒன்றை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்த்து நான் பார்த்தது கூட இல்லை. கூட நடிக்கிற பொண்ணுங்க கிட்ட கூட ஒரு டிஸ்டன்ஸோட தான் இருப்பானா பார்த்துக்கோயேன். அப்புறம் எப்படி அவன் வந்துட்டு உன்னை ஏமாத்துற வேலைலாம் பார்ப்பான்? ஸோ நீ நம்பிக்கையாகவே இருக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டேரக்டர் பொண்ணு சொல்ல, இவளுக்கும் அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. உடனே டேரக்டர் பொண்ணு வந்துட்டு, சரி நீ போய் உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டேரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு அதை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போக, ஹீரோயின் எதர்ச்சியாக அந்த பொண்ணோட காலையுமே பார்க்குறா. பார்த்தா அவளுமே வந்துட்டு ஹீரோ வாங்கியிருக்க அதே பிராண்டோட ஷூவை தான் போட்டிருக்கா. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, பட் பெருசாக கண்டுக்கல. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயினுக்கு வந்துட்டு அவள் பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கான ஒரு அவார்டு வாங்கிட்டு இருக்கா. அந்த அவார்டு அவளுக்கு கொடுக்கறதுக்காக ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. இவ வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் போல. அது மட்டும் இல்லாம இவ வந்துட்டு ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அதனாலயே இவ அவார்ட் கொடுத்து வாங்குறது ஹீரோயினுக்கு வந்துட்டு இன்னும் ஹாப்பியா இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்டும் இதுக்கான ட்ரீட்டை இன்னைக்கே நீ வச்சாகணுன்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பாமான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சும்மா பேசிட்டு இருக்காங்க. அடுத்த அந்த ஈவெண்ட்டுக்கான பார்ட்டிலாம் நடந்துட்டு இருக்குல்ல, அங்க வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஆள் வந்து பேசிட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு ப்ரொடியூசரா. அதனால என்ன சொல்றாருன்னா, அப்படியே வந்து அந்த பொண்ணு மேல கை போட்டு, இந்த மாதிரி என்னுடைய அடுத்த படத்துக்கு நான் ஒன்னதாமா ஹீரோயினா காஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதனால நீ மட்டும் அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இதை வந்துட்டு கரெக்டாக ஹீரோயின் பார்த்துடுறா. ஃப்ரெண்ட் ஆச்சே எப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருப்பா. ஸோ டேரெக்டாக அந்த ஆள் கிட்ட வந்துட்டு, உங்களுக்குலாம் என்ன இப்போ அவ்வளோ திமிர் ஆயிடுச்சா? அதுவும் இந்த வயசில் உனக்கு இவ்வளோ கொழுப்புனா அப்போ உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும். முதல்ல ஒரு ஹீரோயினை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹீரோயினுக்கு உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கான டேலண்ட்டும் ஆக்டிங் திறமையும் மட்டும் இருக்கான்றத பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் அவளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ன்றதெல்லாம் நீங்கள் இங்கே சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவரை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி ஒரு ஆடியும் அடிக்க, அந்த ஆளுக்கா ஒரு மாதிரி அந்த பப்ளிக்ல எம்பாரசிங் ஆயிடுது. அதை ஹீரோயின் பார்த்துட்டு, இப்போ உனக்கு மட்டும் இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி தான் நீங்க எங்களை டச் பண்ணி பேசும்போது எங்களுக்கும் இருக்கும். அதனால அதெல்லாம் இனிமே புரிஞ்சு நடந்துக்க பாரு. இதுக்கப்புறம் இனிமே நீ எந்த பொண்ணுக்கிட்டயாச்சும் இந்த மாதிரி பேசுறத நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் உனக்கு அவ்வளோதான்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அவரை மிரட்டி விட்டுட்டு இவ ஃப்ரெண்டு கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. அடுத்த ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல, நீ என்னடி ஏன் இப்படியெல்லாம் இருக்க? இனிமேல் இந்த மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் பேசுனா நீயே அங்கே தைரியமாக எதிர்த்து பேசு, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்ல, எங்கே பேச முடியுது? அதுக்கப்புறம் எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ண, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தைரியமாக எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி ஹீரோயின் தான் பார்த்தா அவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பும் போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் போல ரெண்டு பேரும். ஸோ அவங்க அங்கே வராங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு டேரக்டர்ஸ் தான். அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா, உடனே வந்துட்டு ஃப்ரெண்டோட பேர் பார்த்தா நேன். ஸோ நேனை வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. இப்போ வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான், ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணுவா. ஸோ அதனால உங்களுடைய அப்கமிங் ட்ராமாஸில் என் ஃப்ரெண்டுக்கும் ஏதாச்சும் சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரோலாம் கொடுக்க, ஃப்ரெண்டுமே வந்துட்டு அவங்க கிட்ட நம்பரெல்லாம் வாங்கி ஷேர் பண்ணிக்கிட்டா. அப்போ தான் ஹீரோயினுமே அந்த லேடி கிட்ட கேட்குறா, எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட வரலையான்ற மாதிரி கேட்கும்போது, யார் அவரா? அவருக்கு லாஸ்ட் மந்த் ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால காலில் அடிபட்டு அவர் ஃபுல்லாக இப்போ பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அவரால் நடக்க முடியல. அதனால தான் நான் மட்டும் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே இவளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவ ஜங்கிட்ட வந்துட்டு அன்றைக்கி நைட்டு மெசேஜ் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கூட மிஸ்டர் வூன்றவர் தான் மெசேஜ் பண்ணதா சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ அந்த மிஸ்டர் வூவோட ஒய்ஃப் தான் போல் இவங்க. அதனால் இப்போ தான் இவளுக்கே இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ அப்போ அவருக்கு அடிபட்டு அவர் பெட் ரெஸ்ட்டில் இருக்காருன்னா அவர் எப்படி ட்ரிங்க் பண்ணலான்னு கூப்பிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் இவளுக்கு வந்துட்டு இதை கேட்டதுமே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதனால இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ காரில் போகும்போது கூட அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கா. பக்கத்தில் நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அதை வந்து இவ கேட்க கூட இல்லை. நான் பார்த்துட்டு, உனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு என்னவோ ஜங் வந்து என்கிட்ட ஏதோ போய் சொல்லியிருக்க மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்கிறா. என்ன போயின்னு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியான்ற மாதிரி நான் கேட்க, அதை எப்படி நான் சொல்கிறதுன்ற மாதிரி இவ யோசிக்கும் போது, என்ன அப்புறம் எதுவும் உன்னை சீட் பண்ணிகிட்ருக்காருன்னு உனக்கு தோணுதான்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிதான்ற மாதிரி இவ சொல்கிறா. அதை கேட்டதுமே நான் வந்துட்டு சிரிக்கிறா. அட என்னம்மா நீ, உங்களுடைய வேலை அந்த மாதிரி. ஸோ அவர் சின்ன சின்ன போய் சொன்னால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் தான். எனக்கே இப்போ வரைக்கும் ஹஸ்பண்டை பற்றி ஃபுல்லாக எதுவுமே தெரியாது. அப்புறம் எப்படி இதெல்லாம்? அது மட்டும் இல்லாமல் அவருக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றது தான் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. அப்புறம் ஏன் உனக்கு இந்த மாதிரிலாம் டவுட் வருது? ஸோ பசங்கன்னா அப்படி சின்ன சின்ன போய் தான் சொல்ல தான் செய்வாங்க. அதனால் அதெல்லாம் நீ பெருசாக கண்டுக்காத, பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே வர, நானோட வீடும் வந்துடுச்சு போல். ஸோ இங்கேயே ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி அவ சொல்ல, ஹீரோயின்மே ஸ்டாப் பண்ணிடுறா. அப்போ தான் கேட்குறா, ஆமாம் என்னுடைய கதையில் உன்னுடைய கதையை மறந்தாச்சே,
உன்னோட பாய் ஃப்ரெண்டை நீனும் எனக்கு இன்ட்ரோ பண்ணவே இல்லையா, எப்போ பண்ண போகிறேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அவர் தான் ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்கார்ல, இப்போ வேறு அப்ராட் போயிருக்காரு, ஸோ நான் சீக்கிரமாகவே அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளை பாய் சொல்லி அங்கே அனுப்பி வச்சுறேன். நான் அங்கே இருந்து போகும்போது தான் நானோட காலையுமே பார்க்குறா. பார்த்தா அவளுமே வந்துட்டு அதே பிராண்ட் ஷூவை தான் போட்டிருக்கா. அதை பார்த்ததும் இந்த வாட்டி ஹீரோயினுக்கு வந்துட்டு சிரிப்பே வந்துருச்சு. அட என்னடா இதுன்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. இப்போ இந்த பக்கம் அப்படியே ஜங்க தான் காமிக்கிறாங்க. அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு பார்த்தா மறுபடியும் வந்துட்டு மிஸ்யூன்னு சொல்லி யாரோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததுமே முதல்ல மறுபடியும் வண்டியை திருப்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போகாமல் வேற எங்கேயும் போயிட்டு இருக்க. இங்கே இப்போ வீட்டில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவள் இன்னும் ஜங் வரலையன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் ரொம்ப நேரம் கழிச்சு அவனுமே வரான். வந்ததுமே அவளை ஹக் பண்ணிட்டு ரொம்ப சாரியா நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மீட்டிங்லன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் அதை பார்த்துட்டு மீட்டிங்காக எதுக்கு நீ இவ்வளோ பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போயிருக்கேன்ற மாதிரி கேட்குறா. இவனும் அதில் என்ன இருக்குது, நான் எப்பயுமே தானே பர்ஃப்யூம் அடிப்பேன்ற மாதிரி கேட்க, இல்லை இது நீ எப்பயுமே அடித்த மாதிரி தெரியல, ஏன்னா நீ மார்னிங்கே அடித்த பர்ஃப்யூமாக இருந்திருந்தா அது இந்த அளவுக்கு இவ்வளோ நேரம் இப்படி ஸ்ட்ராங்காக ஸ்மெல் வர வாய்ப்பே கிடையாது, ஸோ நீ மறுபடியும் பர்ஃப்யூம் அடிச்சிருக்க, எதையாச்சும் மறைக்க ட்ரை பண்ணுறியான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரிம்மா நான் உண்மையை ஒத்துக்கிறேன், நான் இன்னைக்கு மீட்டிங்கில் தெரியாதனமாக கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டேன், உனக்கு தான் ஸ்மோக் பண்ணால் பிடிக்காதில்ல, ஸோ அதை உன்கிட்ட இருந்து மறைக்கணுன்றதுக்காக தான் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக வரும்போது கொஞ்சம் பர்ஃப்யூம் அடிச்சுட்டு வந்தேன், போதுமான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு அந்த பதில் வந்துட்டு கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் உடனே அப்போ தான் வந்துட்டு மிஸ்டர் வூவை பற்றியும் கேட்குறா. மிஸ்டர் வூக்கு காலில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி இன்றைக்கி தான் வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபை நான் பார்த்து பேசும்போது சொன்னாங்க, அப்புறம் எப்படி அவர் வந்துட்டு உங்களை ட்ரிங்க் பண்ணலான்னு கூப்பிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாரு, எனக்கு அதுவுமே டவுட்டாக தான் இருக்குன்ற மாதிரி இவள் கேட்டுட்ருக்கா. இவனுக்கா என்ன சொல்லி இவளை நம்ப வைக்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகவே உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அந்த மிஸ்டர் வூ கிட்டேருந்து இவனுக்கு ஃபோன் வேறு அடிக்க, ஃபோனையும் டேபிள் மேலே தான் வச்சுருந்துருப்பான். ஸோ ஹீரோயினுமே அதை பார்க்குறா. இவனுக்கு அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி ஒரு பக்கம் யோசனை. அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா இவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஆடிஷன் பண்ணி செலக்ட் பண்ணுன்னு சொல்லி அட்டன் பண்ண வச்சுருப்பான்ல, அந்த பொண்ணுமே யாருக்கோ ஃபோன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு பக்கம் அந்த டேரக்டர் பொண்ணுமே வந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு யாரோட ஃபோன் காலுக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ இப்படி 3 பேருமே அட் அ டைமில் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க. இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து தான் இவனுக்கு கால் வந்திருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் இவன் வந்துட்டு அதை பார்த்ததுமே அட்டனும் பண்ண மாட்டேங்கிறான். கட் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் உடனே கட் பண்ண வேண்டாம், அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு பேசுங்கன்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவனுமே கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் அட்டன் பண்ணுறான். பார்த்தா உண்மையாகவே வந்துட்டு மிஸ்டர் வூ தான் பேசுகிறாரு. ஜங், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்மோக் பண்ணோம்ல, அப்போ நீங்கள் எனக்கு லைட்ரு கொடுத்தீங்களே, அதை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்கவே மறந்துட்டேன், அது இப்போது என்கிட்ட தான் இருக்குது, ஸோ நீங்கள் நாளைக்கு வந்து அதை வாங்கிக்கிறீங்களான்ற மாதிரி அவர் கேட்க, ஜங்கும் ஓகே சார் நீங்களே வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். ஆனால் இங்கே ஹீரோயின்கா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இப்படி சந்தேகப்பட்டு கேட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. ஜங்கும் உனக்கு என்னதாம்மா ஆச்சு, இப்போலாம் நீ ஏன் அடிக்கடி என் மேலே வந்துட்டு சந்தேகப்பட்டுட்டே இருக்க, எனக்கு என்னவோ நீ இந்த மாதிரி கொஞ்சம் சீட்டிங் பண்ணுற மாதிரியான ஸ்கிரிப்டெல்லாம் எழுதுறதுனால தான் இப்படி என்னையும் சந்தேகப்படுறியோன்னு தோணுது, ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் உன்னோட ஸ்கிரிப்டெல்லாம் வந்து மாற்றி எழுத ஆரம்பி, அப்போ தான் நமக்குள்ளே லைஃப் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கிட்ட அட்வைஸ்லாம் பண்ணிகிட்ருக்க. ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சாரிங்க, நான் என்ன இருந்தாலும் உங்களை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான், நான் உங்களை நம்பியிருக்கணுன்ற மாதிரி அவன்கிட்ட சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. ஜங்கும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா அதை நீ டேரெக்டாக என்கிட்ட கேட்டு உனக்குள்ளேயே வச்சு யோசிச்சுக்காதேன்ற மாதிரி சொல்லி எப்படி ஒரு வேலையை அவளை சமாதானமும் படுத்திற. கட் பண்ண அடுத்த சீனில் வந்துட்டு அந்த மிஸ்டர் வூ இருக்கார்ல, அவருடைய வீட்டில் சின்னதாக ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி இவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து வேற ஏதோ ஒரு ட்ராமாவை வந்துட்டு இவங்க எடுக்க போகிறாங்க போல, ஸோ அதில் வந்துட்டு இவங்களாம் தான் ஒர்க் பண்ண போகிறாங்களாம். அதனால அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இருக்காங்க. யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயின், அப்புறம் அவருடைய ஹஸ்பண்ட் ஜங், மிஸ்டர் வூ, அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அப்புறம் நானான்னு சொல்லிட்டு ஜங் ஒரு பொண்ணை இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு, அப்புறம் அந்த டேரக்டர் பொண்ணு, இவங்க எல்லாருமே இருக்காங்க. டேரக்டர் பொண்ணும் வந்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் அப்படியே சும்மா ஒரு vlog மாதிரி எடுத்துகிட்டு இருக்க. ஹீரோயினும் ஜங்கும் சேர்ந்து தான் சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே இந்த பொண்ணு வந்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கா. அந்த டைம் தான் இந்த டேரக்டர் பொண்ணுக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை உடனே கால் பண்ணி வர சொல்கிறாரு, அவருக்கு ஏதோ ப்ராப்ளமா, ஸோ நான் போய் ஆகணுன்ற மாதிரி கொஞ்சம் போகிறதுக்காக பெர்மிஷன் கேட்க. டேரக்டர் பொண்ணு பார்த்தா, அட என்னம்மா நீ இப்படி கடைசி டைமில் வந்து சொல்லிட்டு இருக்க, நான் தான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன்ல நாங்கள் எல்லாருமே பார்ட்டியில் ட்ரிங்க் பண்ணிடுவோம், ஸோ நீ தான் வந்துட்டு எங்களை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் வீட்டில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் இப்போ கடைசி டைமில் வந்து கேட்டால் என்ன அர்த்தம்ன்ற மாதிரி போக முடியாதுன்ற மாதிரி சொல்ல. இதெல்லாமே ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருக்கா. ஸோ அவள் பார்த்துட்டு, பரவாயில்ல விடுப்பா,
நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அந்த பொண்ணு போட்டோம், அவள் தான் எமர்ஜென்சின்னு சொல்கிறாளேன்ற மாதிரி சொல்லி பெர்மிஷன் வாங்கி கொடுக்க டேரக்டர் பொண்ணும் சரி ஓகே நீ போன்ற மாதிரி அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்லிடுறா. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஷங் இருக்கான்ல, அவன் சமையல் பண்ணிட்டு இருக்கான். அதையே நின்று ஒரு மாதிரியா பார்த்துட்டு தான் அங்கேருந்து போகிறா. அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு நான் இருக்கான்ல, அவள் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி என்னோட ஃப்ளாட்டில் வந்துட்டு ஏதோ லீக்கேஜ் ஆகுதான், ஸோ அதனால் நான் வர லாக் பண்ணிட்டு சாவியை கொண்டு வந்துட்டேன், அவங்ககிட்டயும் வந்துட்டு ஸ்பேர் கீ கிடையாது, ஸோ நான் போய் பார்த்தாகணுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்ல, என்னம்மா இப்படி சொல்கிறியன்ற மாதிரி ஹீரோயின் உடனே வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டை கூப்பிடுறா. அவனும் என்னமாச்சுன்ற மாதிரி வந்து கேட்க, இல்லைங்க நானோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஏதோ லீக் ஆகுதான், ஸோ அவள் இந்த டைமில் வர தனியாக போகிறேன்னு சொல்கிறா, அதனால் நீங்கள் போய் கொஞ்சம் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்லி இருந்து அவளுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு அவளை கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லி கூட அனுப்பி வைக்க, இவனும் சரி ஓகே நீ இங்கே மேனேஜ் பண்ணிப்பியான்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவளை அனுப்பி வைக்க, சரின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் பார்த்தா ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறான். 2 பேருமே வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. மழை வேறு பெஞ்சிட்ருக்கா. இப்போ அந்த வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா லிஃப்ட்டில் போகும்போது தான் லிஃப்ட்டு கதவு கூட இன்னும் மூடல, அதுக்குள்ளே இவங்க பார்த்தா இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 2 பேரும் பார்த்தா கிஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் தெரியுது இவன் கூட அஃபேரில் இருக்க அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது, ஹீரோயின் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்க நான் தான். ஸோ 2 பேரும் வந்ததும் வராததுமா அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுற. அப்போ தான் இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க. இந்த வந்துட்டு இவனுக்கு கரெக்டாக அப்பப்போ ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல, அன்னைக்கு கூட கால் பண்ணி பேசி கூட எப்படியோ சமாளிச்சிருப்பாங்களே, இது எல்லாமே பார்த்தா இந்த ஜங்கோட பிளான் தான். இவன் தான் முன்கூட்டியே வந்துட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லி வச்சிருப்பான் போல, இந்த மாதிரி நான் எப்போவாச்சும் மாட்டிக்கிற நிலமெல்லாம் வந்தால் நான் உங்களை வச்சு தான் தப்பிக்க போகிறேன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் என்னை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவருமே அதை கேட்டுட்டு இதில் என்ன இருக்குது, நம்ம ஆம்பளைங்களை பற்றிலாம் அவங்க எங்கே புரிஞ்சுக்க போகிறாங்க, ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா நீ என்னை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணு, உன்னை காப்பாற்ற நான் ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி அவருமே சரின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பாரு போல. ஸோ அதனால தான் இவன் வந்துட்டு இப்போ வரைக்கும் எதுலேயுமே மாட்டாமல் எல்லாத்துலேயுமே பக்காவாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இது எதுவுமே தெரியாமல் ஹீரோயினும் பார்த்தா இவனை இப்போ வரைக்கும் கொஞ்சம் நம்பிட்டு இருக்கா. இப்போ அடுத்ததே பார்த்தா இவங்க 2 பேரும் அவங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த பார்ட்டிலே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க போல. ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயினும் சரி நான் போயிட்டு கொஞ்சம் ஒயின் எடுத்துகிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கே போக, அந்த டைம் தான் பார்த்தா அவளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது, இந்த மாதிரி நீ நம்பிட்டு இருக்க உன்னுடைய ஹஸ்பண்ட் நல்லவன் கிடையாது, அவன் உன்னை நல்லா ஏமாற்றிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாமல் அவன் கூட ஏமாத்துற ஒரு பொண்ணுமே இப்போ நீ இருக்க அதே டைனிங் டேபிளில் தான் அவளும் உட்காந்துட்டு இருக்கா, யாருன்றதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்ற மாதிரி அவளுக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே இவளுக்கு எப்படி இருக்கும், செம்ம ஷாக் ஆகிட்டா. என்னடா இது சோதனைன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த டேபிளை பார்க்குறா. 3 பேருமே வந்துட்டு அவன்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாருமே வந்து சிரித்து தான் பேசுகிறாங்க. ஸோ இவளுக்கு யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறதுனே புரியல. ஒரு மாதிரி அப்படியே யோசனையிலேயே எல்லார் முகத்தையும் அவள் சந்தேகமாக பார்த்துட்ருக்க. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.